வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பழனி தான் போறோம். 6 மணிக்கு ட்ரெயினுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்து ட்ரெயின் வரப்போகுது. ஏறி உக்காந்து கிளம்பினே இருக்க போறோம் பழனிக்கு. போன தடவை பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிருந்தோம். இந்த தடவை திருச்செந்தூர் கூப்பிட்டானுங்க ஒரு 3 பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. ஆனா இந்த தடவை முடியாதுன்ட்டேன், பழனிக்கு தான் போவோம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி பார்த்து திருச்செந்தூர் மறுபடியும் போகணும், அதனால இந்த தடவை பழனிக்கு போய் முருகனை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புற மக்களே. மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பழனி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து ஒரு 6 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சோம். 6 மணிக்கு ட்ரெயின் பிடிச்சதில் பார்த்தீங்கன்னா இப்போ பழனியில் வந்து எத்தனை மணிக்கு வந்தோம்னா 1:30 மணிக்கு வந்தோம். 1:30 மணிக்கு வந்து இங்கே வந்து கேட்டால் ஸ்ட்ரெயிட்டெல்லாம் வந்து கோயிலுக்கு போக முடியாது, 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுறது யோசிச்சிருந்தோம். சரி, குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாரும் 20 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. 20 ரூபாவா? சரி, வேறு வழி இல்லை, இங்கே 20 ரூபா கொடுத்து குளிச்சு ஆகணும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு வந்துடலாம், டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். டீயை குடித்தோம். குடிச்சிட்டு அப்புறம் நானும் என்னோடய ஃப்ரெண்டு சுகுமாரும் வந்திருந்தார் கூட. டீ குடிச்சிட்டு அப்படி திரும்புகிறோம். பார்த்தீங்கன்னா கட்டணமில்லா இலவச குளிப்பிடம், அதை குளிக்கிற இடம் அந்தமாரி போட்டு இருந்தது. சரி, ஆஹா 20 ரூபா மிச்சப்படுத்திட்டு நாங்கள் 2 பேரும் உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்து இதுதான் இப்போ உக்காந்துட்ருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா மணி 4 ஆகுது. அந்த 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் இருக்குங்க. இந்த 5 மணிக்கு தான் மேலே வந்து நம்ம போக முடியும், அது அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பேச வேண்டியது தான் உங்ககிட்ட. ஆக்சுவலி இந்த ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் தான் வந்து பிளான் பண்ணது. ஆல்ரெடி போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து திருச்செந்தூர் வந்து போயிருப்போம். மாலை போட்டுட்டு திருச்செந்தூர் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து பார்த்துட்டு தரிசனம் வாங்கிட்டு வரலாம் அம்மன் கிட்ட அப்படின்னு ஒரு பிளான் போட்டோம். ஆனால் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌட்னால உள்ள நுழைய முடியல. அத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு வேலைக்கு போகணும், அது ஒரு ரீசனால் அம்மனை பார்க்க முடியாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். சரி, இன்னொரு நாள் போய் பார்த்துக்கலாம் ஆனால் சொல்லிட்டு வந்துட்டோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து திருச்செந்தூர் வந்து போன மாதம் வந்து போயிருந்தாங்க. போன மாதம் போயிட்டு நம்ம வந்து கூப்பிட்டாங்க, வாடா திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். நம்ம கையில் அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை. சரி, நம்ம வந்து பழனிக்கு போகலாம், ஆல்ரெடி ஒரு திருச்செந்தூர் தான் பார்த்துட்டோமே, பழனிக்கு போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த தடவை வந்து பழனிக்கு வந்திருக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பழனிக்கு வரல, நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் வந்தோம். ட்ரெயினில் எப்படி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டு திண்டுக்கல் வந்து ட்ரெயினில், அங்கேருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வந்து பஸ்ஸில் வந்தோங்க பழனிக்கு. அதேமாரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போனோம், அங்கேயும் இதேமாதிரி தான் திண்டுக்கல் வந்து அங்கேருந்து பஸ்ஸில் போனோம். அதே மாதிரி பழனி வரும்போது ஒரு பிளான் ஒன்று போட்டுருந்தோம், ரோப் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் போகிறேன்னு வந்து ஆஃபீஸ்லாம் சொல்லியிருந்தேன், இதுமாரி பழனிக்கு வந்து போகிறேன், ரீசெண்டாக கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தமாரி ரோப் காரில் போகிறேன், வீடியோலாம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஒரு 2-3 நான் சொன்ன அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒர்க் பண்ணுறவர் பிரபுன்னு சொல்லிட்டு, அவர் நேமும் பிரபு தான், அவர் ஆங்கராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று நம்மளுக்கு அனுப்புகிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோப் கார்லாம் வந்து தற்காலிகமாக வந்து ஒரு பராமரிப்புக்காக வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று நம்மளுக்கு அனுப்புகிறாரு. அதை பார்த்தோன்னே தான் சாம்பார் ஆப் எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். அடப்பாய், நம்ம வர்றதே எப்போனா ஒரு தடவை தான், எங்கன்னா ஒரு தடவை தான் போகிறோம். அதை சரி வீடியோ எடுத்து சரி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். அதனால தான் முடிஞ்சுது, எடுக்க முடியல. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ட்ரெயின்லையாச்சும் போக முடியுமான்னு தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமாகவே வந்துட்டோம், அதனால் 5 மணிக்கு இங்கே ட்ரெயின் விடுறாங்களான்னு தெரில. விட்டால் தான் நம்ம போயிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புறது கரெக்டாக இருக்கும். அப்படி சப்போஸ் ட்ரெயின் கிளம்பலைன்னா
நம்ம நடந்து தான் போக வேண்டியதாக இருக்கும். ஒரு பக்கம் ட்ரெயின் இருக்குது, இன்னொரு பக்கம் நடந்து போகலாம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோப் கார் போகுதுங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து ரோப் கார் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் என்ன இருக்குது? ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து 5 மணிக்கு விடுவாங்களா இல்லையான்னு தெரில. லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம நடப்பாதையாக தான் போக வேண்டியதாக இருக்கும். இந்த ட்ரெயின் வந்து இந்த ஒரு பாதையை அமைச்சிருக்காங்களே, இந்த ட்ரெயினுக்காக மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பேனர் ஒன்று வச்சுருக்காங்க. இதோட மொத்த மதிப்பீடு தொகை பார்த்தீங்கன்னா ரூபாய் 7.5 கோடி ரூபாய் செலவில் வந்து இந்த ரயிலை வந்து மலைக்கு விட்டுருக்காங்க செலவு பண்ணி. ஆனால் ஆண்டு பார்த்தீங்கன்னா 2023 2024 இப்போ தான் கட்டினாங்களா? அதை பராமரிப்பா? நான் தான் பார்த்தேன், இது நம்மளுக்கு தெரில. சரி, இந்த 2 வருஷமாக தான் வந்து இது ட்ரெயின் அப்படின்னு நினச்சேன். ரோப் காரில் போக முடியல, சரி ட்ரெயின்லையாச்சும் ட்ராவல் பண்ணலாமான்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். போன வருஷம் திருச்செந்தூருக்கு வந்து 3 பேர் வந்திருந்தோம். இந்த வருஷமாக பார்த்தீங்கன்னா சரி வந்து நம்மளோட ஃப்ரெண்டு சுகுமார் வந்து நான் வரல, கோயிலுக்கே வரல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திருச்செந்தூர் வந்து போயிட்டு வந்தாச்சு. நம்ம கூட இவங்க வந்து வரலன்ட்டானுங்க. சரி என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கணேஷ் இருப்பான் பார்த்தீங்களா, நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இவர் வந்து கணேஷ் வந்து என்ன சொல்கிறான், இவர் பேசி சுகுமாரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு, வாடா எப்படியாச்சும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுகுமார் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா போல. கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால கணேஷோட அவங்க ஆயா வந்து தவறிட்டாங்க. அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா கணேஷால் வர முடியல. இந்த தடவை பழனிக்கு வரதா பிளான் போட்டிருந்தாரு, அது வர முடியல. சரி, ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகுது. இந்த டிக்கெட் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? சரி, நம்மளோட தெரிஞ்சவங்க யாருன்னா வராங்களா அப்படின்னு நம்ம வந்து கேட்டுருந்தோம். கேட்கும்போது என்ன சொன்னால், ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்காங்க அஜய்ன்னு சொல்லிட்டு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்புல. வரேன்னு சொன்னேன், வரணுமா வேணாமா? நானும் ஒரு வாரம் முன்னாடியே நான் சொல்லிட்டேங்க. கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டேன், நான் வரேன் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நேற்று கேட்குறேன், இனி காலைல கேட்குறேன், எல்லாத்துக்கும் என்ன சொன்னேன், பார்த்துக்கலாம் நான் வரேன். அவர் வந்து ஒரு கடையில் வந்து வேலை செய்கிறப்பல வேலை செஞ்சுட்டு என்ன உன்னை விட மாட்டேன்றாங்கடா, நான் பேசிட்டேன், நான் சொல்லிடுறேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் வந்துடுறேன் அப்படின்னாப்புல. ஒரு மனுஷனை வந்து ஏமாற்றலாம், ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஏமாற்றக்கூடாதுங்க. அதுவும் கடைசி போகிற நேரம் வரைக்கும் மணி வந்து 6 மணிக்கு ட்ரெயின். 6 மணிக்கு ட்ரெயினுக்கு இவருனா நான் 5:30 வரைக்கும் கால் பண்ணுறேன், வந்துடுறேன்டா நீ போய் ஒரு 4:40 ஆகும், 4:40க்கு நான் கால் பண்ணுறேன், வந்துட்டு போயிடலாம். 4:40க்கு கால் பண்ணால் ஒரு 5 மணிக்கு கால் பண்ணுறா, நம்ம போயிடலாம். 5 மணிக்கு கால் பண்ணால் 5:30க்குலாம் நான் வந்துடுறேன்டா, ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம்டா அப்படின்னு ஒரு மனுஷன் போய் புழுகலாம். இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் ஒரு மனுஷன் வந்து போய் சொல்லலாம் ஓரளவுக்கு தான். அவனும் சொல்ல நானும் நம்பிட்டேன். சரி கடைசி நேரத்தில் கூட வந்துடுவான் போல, அப்படி இப்படி சமாளிச்சுட்டு கடைசியில் ஃபோனே எடுக்கலைங்க. என் மூஞ்சில் என்ன ஏதாவது எழுதியிருக்கா? ஃபோனே எடுக்கல. இருப்பானுங்க எல்லா டீம்ல இதுமாரி ஒரு ஆள் இருப்பான். அவங்க அதேமாரி ஆள் தான் இப்போ எங்கள் கூடயும் ஒருத்தர் இருக்கிறான். ஏமி ராவு இப்படி சூடண்டி. ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க, மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க, ஏன் போலீஸ் ஸ்டேஷன் கூட போய் பார்த்துருப்பீங்க. ஆனால் விஞ்ச் ஸ்டேஷன் பார்த்தது இல்லைண்டி. ఇక్కడ చూడండి, விஞ்ச் ஸ்டேஷனுங்க. அதாவது இந்த விஞ்ச் ஸ்டேஷன்னா டக்குன்னு பார்த்தது தான், என்னடா இது விஞ்ச் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சுது. பக்கத்தில் இந்த ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா, மேலே ட்ரெயினில் மேலே போயிட்டு பக்தர்களை மேலே இறக்கிட்டு மறுபடியும் வந்து மேலே இருக்கிற பக்தர்களை கீழே கொண்டு வருவாங்க அந்த ட்ரெயின் பெட்டியில். ஸோ அதுக்கான நேம் தான் இங்கே வந்து விஞ்ச் ஸ்டேஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த ஜல்லடை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே அந்த ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா, அதுக்காக தான் இது. இந்த திருப்பதியிலலாம் போவாங்க பார்த்தீங்களா, அந்த லைன் ஜிக்ஸாக்காக போகும் பார்த்தீங்களா, அந்த மாரி வந்து போட்டு வச்சுருக்காங்க. எத்தனை மணி ஓப்பன் தெரில, பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்ப போகிறோம். 5 மணி ஆகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. மேலே வந்து கேமராலாம் எடுத்துன்னு போகக்கூடாது. ஸோ அதனால் கேமராலாம் எல்லாமே பேக்கில் வச்சுட்டு உள்ளே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு மொபைலில் எடுத்துன்னு போகணுமா இல்லையான்னு தெரில, முடிஞ்சால் மொபைலில் எடுத்துன்னு போகலாம். பாய். ஸ்ரீ ஐயப்பன் மிதியடி பொருட்கள் பாதுகாப்பகம். இங்கு உங்களது காலணிகள், பொருட்கள், பைகள், லக்கேஜுகள் மற்றும் சூட்கேஸுகளை கொடுத்து டோக்கனை பெற்றுக்கொள்ளலாம். மலை கோவிலில் பொருட்கள் வைப்பதற்கு இடம் இல்லை. இரவு 10:30 மணி வரை கடை உண்டு. தொடர்புக்கு ஸ்ரீ ஐயப்பன் மிதியடி பொருட்கள் பாதுகாப்பகம், இலக்கம் 92, சன்னதி ரோடு, அடிவாரம், பழனி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பேக் வந்து கொடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு பேக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தம் வந்து 40 ரூபா வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கோம். டோக்கன் பார்த்தீங்கன்னா 221. ஓகேங்களா, டோக்கன் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ போயிட்டு முருகனை வந்து தரிசிக்க போகிறோம். அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா. தம்பி முருகன் மேல இருக்காப்பா.
நான் விநாயகர். நீ அடி வாங்கி சாப்பிடறா, மரியாதையா கூட்டி போயிரு.